ओम नमो भगवते वासुदेवाय। ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकं। हे कृष्ण करुण सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा एल्लारू हरे कृष्णा कृष्ण कृष्ण Krishna, हरे हरे Hare Hare, हरे राम Hare राम Rama, राम Rama Rama, हरे हरे Hare Hare, Hare Hare हरे Krishna, कृष्णा हरे Krishna कृष्णा Krishna, Krishna कृष्णा Krishna, Hare Hare, हरे राम Hare Rama, Rama Rama Rama, Hare हरे Hare. हरे हरे कृष्णा எல்லாருக்கும் जय जय श्री चैतन्य जय नित्यानंदा Jaya Jaya Sri Jai Chaitanya Sri Jaya Chaitanya, Nityananda. जय जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda. जय जय श्री चैतन्य जय नित्यानंदा Jaya Jaya Sri Jai Sri Chaitanya Jaya Chaitanya, Nityananda. Nityananda. जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda. 15 சாப்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம மத்திய லீலால 14 சாப்டர் பார்த்திருக்கோம். இந்த 14 சாப்டர்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ ஒரு சாப்டர் என்னவா இருக்கும்னு ஞாபகப்படுத்துங்க. பார்க்காதீங்க. தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் பார்த்தோம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு ஆத்மபூர்வமா பிடிக்கும் இல்லையா, என்னது அது? நான் எனக்கு ஸ்டார்ட் மாதாஜி பண்றேன். அந்த எனக்கு லட்சுமி மாதாஜி அந்த லட்சுமி அந்த கோபியரை ஒருத்தர் வந்து ஒருத்தர் மாதாஜி ஒருத்தர் அந்த ஜெயந்தி லட்சுமி மாதாஜி வந்து ஆ, கோபியர் அந்த லட்சுமி அந்த கோபியருக்கு வந்து இது பண்ணுவாங்க, நாங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க மாதாஜி. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி செஞ்சு எல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் செய்வாங்க சோ மாதாஜி. பேசிக்கலி இது இது ஒரு சப் சாப்டர், ரைட்? இதோட மெயின் ஹெட்டிங் இல்ல இந்த சாப்டர். இது பார்க்காம சொல்லுங்க, என்ன என்ன இதுல வருது. ஒரு தடவை பேசினவங்க இதுக்கு மேல சொல்லாதீங்க, மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாராவது பேசாதவங்க சொல்லுங்க. சோ இதெல்லாம் எதுல வருது, எந்த கேட்டகரியில? ஜெயந்தி மாதாஜி ஒண்டிதான் பேசினாங்க, மத்தவங்க யாருமே நான் கேட்கல. நெக்ஸ்ட் நான் சொன்னேனே மாதாஜி, சொல்லுங்க. கலாவதி அவங்க அந்த ரத யாத்திரைக்கெல்லாம் கிளம்பி வர்றாங்க. அப்ப வழியில எல்லாம் கோயில் எல்லாம் சுத்தப்படுத்துறாங்க. எல்லாருமா சேர்ந்து கோயில் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ரத யாத்திரைக்காக புறப்படும் பொழுது அந்த தேர்ல சாமியை கொண்டுட்டு வைப்பாங்க. சோ பேசிக்கலி சாப்டர் 12 குண்டிச்சா கோயில சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் ரத யாத்திரா ஸ்டார்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் தேர் அந்த எக்ஸ்டெட்டிக் டான்ஸ் எல்லாம் ஆடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஜெயந்தி மாதாஜி சொன்னது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விருந்தாவன் பாஸ்ட் டைம். விருந்தாவன்ல என்னெல்லாம் நடந்துச்சு, ராதாராணியோட பாவம் என்ன ஆச்சு, இவங்களோட பாவம் 5 நாள் வந்தா நம்ம ரைட் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு லக்ஷ்மி அம்மா. சோ இதெல்லாம் ஒரு பேட்ச் 12, 13, 14. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 10, 11 சாப்டர் பார்க்காம சொல்லுங்க என்னெல்லாம் படிச்சோன்னு. ஜெயந்தி மாதாஜி கலாவதி மாதாஜி சொல்லிட்டீங்க, வேற மத்தவங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லட்டும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல சரி, இப்போ மாதாஜி அந்த மன்னர் சைதன்யரை அவரோட டிவோட்டி ஆகணும்னு சொல்லி ரொம்பவுமே முயற்சி பண்ணுவார் மாதாஜி. அத அவனால முடியவே முடியாது. கடைசியில பிரதாப் ருத்ரன் அவரு பிரதாப் ருத்ரன். ஓகே ஓகே ரைட்.
மன்னர் வந்து ஆகணும்னு ரொம்பவுமே ட்ரை பண்ணுவாரு மாதாஜி. வெரி கடைசியில நைஸ். அவங்க குழந்தைய வந்து அவங்க வந்து பார்த்து கூட்டிட்டு போவாங்க மாதாஜி. இவங்க சைதன்யர் வந்து கடைசியில ஒரு தோட்டத்துல வந்து இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இது பண்ணிட்டு கடைசியில ஒரு இடத்துல வந்து கீழே உழுகுற மாதிரி போய் வெரி அவங்கள நைஸ். பிடிச்சு இது பண்ணுங்க. அப்ப வந்து அவங்க ரத மனசுல யாத்ரா. வந்து வெரி நம்மளுக்கு நைஸ். வந்து அந்த பிராப்தம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தோட்டத்துல இளைப்பாருவாங்க. அப்ப வந்து அவங்க காலையெல்லாம் புடிச்சு செஞ்சு விடுவாங்க. அப்புறம் அவங்க பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க கரெக்ட். மாதாஜி. ஹரே இப்போ கிருஷ்ணா. பிரதாப் ருத்ரா எங்க இருந்தாரு? எங்க இருக்காரு? பிரதாபருத்ரா வந்து ஒரு அரசர் மாதாஜி. எந்த ஊர்? எந்த ஊர்? அவர் எந்த ஊரு? வந்து அரசரா இருக்கிறதுனால வந்து சைத்தன்யர் வந்து அவர் வந்து எந்த ஊரு? ஆன்மீகத்துல இல்லாதவர் அப்படின்னு எந்த ஊரு? நினைப்பார் மாதாஜி. கலாவதி மாதாஜி கொஞ்சம் கேளுங்க. எந்த ஊரு? பிரதாப் ருத்ரா எந்த ஊர் அரசர்? நம்ம தமிழ்நாடு அரசரா? இல்ல மாதாஜி. ஆ. பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத். ஒடிசா, ரைட். சோ பூரி ஜெகநாத். சோ இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, ஏன்னா நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். 10வது சாப்டர்ல வந்து அவரு ரிட்டர்ன் ஆறாரு. சைத்தன்யா மகாபிரபு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஜெகநாத் பூரிக்கு நடந்த பாஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம் அதுதான் அவங்க சொன்னாங்க. ரைட். ஸோ பேசிக்லி ரிட்டர்ன் அப்புறம் நடந்த பாஸ்ட் டைம் குண்டிச்சா இதெல்லாம் ஒரு செட்டு. அப்போ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம்னா அதுக்கு முன்னாடி அவர் எங்க போனாரு? எல்லா கோயிலும் அவர் தரிசனம் பண்றாரு. ஒவ்வொரு கோயிலா வந்து அவர் தரிசனம் வெரி நைஸ். எந்த கோயில் தரிசனம் பண்ணாங்க மாதாஜி? கோயம்புத்தூரா? இல்ல மாதா கோயம்புத்தூர்ல இல்ல அப்போ எங்க? அதெல்லாம் ஞாபகம் வரல. ஹரே கிருஷ்ணா. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும் உங்களுக்கு. எந்த ஊர் போனார் அவர்? தமிழ்நாடு ஃபுல்லா போனாரு மாதாஜி. எக்ஸலண்ட். அதுக்கு தான் நான் கோயம்புத்தூரான்னு கேட்டேன். சவுத். இல்ல, ஸ்ரீரங்கத்துல போனாரு. ஸ்ரீரங்கத்துல ரொம்ப நாள் இருந்தாரு இப்போ மாதாஜி. நம்ம எங்க போறோம்? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் நம்ம ஸ்ரீரங்கம் மாதாஜி. ஸ்ரீரங்கம். இப்போ தெரியுதுங்களா? சைத்தன்யாவோட பாதமே இருக்கு ட்ரிச்சில, ஸ்ரீரங்கத்து அந்த கோயில் கிட்ட. ரைட். சோ சவுத் டூர் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. சரி, அவர் சவுத் டூர் ஆரம்பிக்கிறாரு, சந்தோஷம். அப்போ சவுத் டூர்ல யார வந்து சவுத் டூர் ஆரம்பிக்கிறாரு? ஆரம்பத்துல பண்ணதெல்லாம் சவுத்ல யார முக்கியமான அவர் பாக்குறாரு? வேங்கடப்பட்டர் மாதாஜி. யாரு? வேங்கடப்பட்டர் ஸ்ரீரங்கத்துல. ஓகே. அது தவிர ரொம்ப முக்கியமானவர் இவரு ராமானந்த ராய் மாதாஜி. அதான் ஆன்சர். வெரி நைஸ். ராமானந்த ராய மீட் பண்றாரு அவரு. ராமானந்த ராய எங்க மீட் பண்றாரு? எந்த ஏரியா? நம்ம ஜியோகிராஃபி பிரசன்ட் டே அந்த கோதாவரி நதிக்கரையில மாதாஜி. கரெக்ட். பட் ஜியோகிராஃபிலி வெரி நைஸ். பட் எந்த இடம்? வாட் இஸ் த லொகேஷன்? இப்போ இட் இஸ் வாட் இஸ் கால்ட்? அந்த அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்னரா இருந்தார் இப்போ மாதாஜி. மெட்ராஸ் பிரசிடென்சி. பட் அந்த டைம் இட் வாஸ் வாட் பிளேஸ்? அப்ப அந்த ஆந்திரா. வெரி நைஸ். ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஒன். ராமநாத ராய். எக்ஸலென்ட். சோ அங்க பார்த்தாரு. ரைட். அதனால எல்லா ஹோலி பிளேசஸ், ரைட், கஷேத்திரங்களுக்கும் அவர் போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதுக்கு முந்தி பூரியில இருந்து இவரை மாத்தினார் மாதாஜி. அவரு வெரி நைஸ். யாரு? அவரு பேரு சர்வபாமா பட்டாச்சாரியா. சர்வபாமா பட்டாச்சாரியர். பாருங்க, அப்படியே நம்ம ஹிஸ்டரி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம ஒரு வருஷமா படிச்சிட்டு இருக்காரு. சர்வபாமா பட்டாச்சாரியாவை வந்து மாத்துறாரு. அப்போ சர்வபாமா பட்டாச்சாரியார் எங்க பார்த்தாரு அவரு? பூரியில பார்த்தாரு மாதாஜி. பூரியில எப்படி பார்த்தாரு? ஒரு காஃபி ஷாப்லயா? அத இல்ல, அவரு பயங்கி விழுந்தப்போ அவர் வீட்டுக்கு கொண்டு போனாங்க மாதாஜி எல்லாரும். வெரி நைஸ். சோ கனெக்ஷன் பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஜெகநாத் பூரியில கால் எடுத்து வைக்கிறாரு. பார்த்து சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு மயங்கி விழுந்துட்டாரு. அப்போ சர்வபாமா பட்டாச்சாரியா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் என்னவா இருந்தாரு? எதுக்கு மாத்தணும் அவரு? அவரு அத்வைதியா இருந்தார் மாதாஜி. அத்வைதியா இருந்தாரு. அப்ப அவங்க ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவரை வந்து சவுத் டூர் அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அவரு ஜெகநாத் பார்த்துட்டு சவுத் டூர் போறாரு. அங்க நிறைய இடத்துல ரொம்ப முக்கியமானது வந்து ராமானந்த ராய பாக்குறாரு. நிறைய இடங்கள் போறாரு. நம்ம பார்த்திருக்கோம். சவுத் பிராமணர் கூட பார்த்தோம் அந்த புக்ல. அவரு சவுத் இந்தியா பிராமணர். அவரோட பக்தி ரொம்ப ஹைன்னு அவர் கட்டி பிடிக்கிறாரு. ஏன் கட்டி பிடிக்கிறாரு ஞாபகம் இல்லையா? சோ சவுத் இந்தியன் பிராமின்ல ஒருத்தர் வந்து அவருக்கு தமிழ் சான்ஸ்கிரிட் படிக்காட்டாலும் அவருக்கு கண்ணிதா. ஆமா மாதாஜி. அவர் பகவத்கீதையை வந்து பிரபு சொல்லட்டும். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. பகவத்கீதை புஸ்தகத்தை படிக்க தெரியாது அவருக்கு. அந்த பகவத்கீதையில வந்து பகவான் வந்து கிருஷ்ணருக்காக அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டுறதை பார்த்துட்டு அழுதுங்கிறாரு. தலைக்குள்ள வச்சிருக்காரு புஸ்தகம் கூட அவரு. ஏன்னா தெரியல, என்ன திடீர்னு பார்த்தாவது என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இவ்வளவு பெரிய பகவான் வந்து அர்ஜுனுக்காக தேர் ஓட்டுறாரு, அது காலாண்டு உட்காந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றாரு. அவர்தான் அப்படியே தழுவிக்கின்னு அவர் கம்ப்ளீட்டா அவருக்கு அந்த மறுபடியும் சொல்லி
அதை வச்சு தகவல் சொல்லி படிக்க சொல்றாரு. படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தகவல் அதெல்லாம் சொல்லி ஒரு படிக்க புக்கு. சொல்றாருன்றதை விட அவர் கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஆல்ரெடி அந்த அர்த்தம் புரிஞ்சிச்சு அப்படின்ற பாவம் சொல்றாரு. என்னன்னா நம்ம பகவத்கீதை இப்ப நான் கூட எடுத்துக்கோங்க, எவ்வளவோ தடவை பாக்குறேன், எவ்வளவு தடவை அந்த பகவத்கீதா ஃப்ரண்ட் பேஜை பார்த்திருப்போம். பாக்குறது வேற, அவர் என்ன seeing is different. சொன்னாருனாக்க, உன்னை விட பகவத்கீதை புரிஞ்சவர் யாருமே கிடையாதுன்னு சொன்னாரு. ஏன்னா நம்மளே எடுத்துக்கோங்க, நான் அடிக்கடி டெய்லி படிக்கணும் நம்ம. ஆனா எவ்வளவு தடவை உன்னமா அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்ப்போம், அப்படி திருப்போம். கிருஷ்ணர் அர்ஜுனர் கூட நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன். நான் டைரக்டா அப்படி இப்ப திருப்பேன். எதுக்கு சொல்றேன்னா அந்த பாவம் வந்து வெரி டிஃப்ரெண்ட். படிக்கிறது வேற, ஞானம் பாவம் வந்து விஞ்ஞானம். சோ அதனாலதான் பாவா ஸ்டேஜ்ன்றாங்க. இட்ஸ் கால்ட் ரத்தி டேஸ்ட். அந்த ஸ்டேஜுக்கு சவுத் இந்தியா டூர் போறதுக்கு முன்னாடி சர்வபாமா பட்டாச்சாரியாவை அவர் லிபரேட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாரு? கிரகஸ்தலம். அதுக்கு பிருந்தாவனம் போனாராம். இல்ல அதுக்கு முன்னாடி வந்து என்ன கதை நடக்கு? என்னோட ஃபேவரட் சொல்றேன்னா சாக்ஷி கோபால். ரைட், சாட்சி கோபால். ஆமா மாதாஜி. ரைட். அப்பனா யாரோட கனெக்ட் ஆகுது சாக்ஷி கோபாலனா? மாதவேந்திரபுரி மாதாஜி. மாதவேந்திர பூரியோட கனெக்ட் ஆகுது. மாதவேந்திர பூரிக்கும் சைத்தன்யாக்கும் என்ன லிங்க்? அந்த அவர் ஈஸ்வரபுரியினுடைய சீடர் மாதாஜி. இவரு ஈஸ்வரபுரியினுடைய குரு தான் மாதவேந்திரபுரி மாதாஜி. அப்போ நித்யானந்தாக்கும் அத்வைதாக்கும் மாதவேந்திர பூரிக்கும் என்ன லிங்க்? நித்யானந்தர் பலராமரா வந்தவர் மாதாஜி. அது ஓகே. நித்யானந்தாக்கும் மாதவேந்திர பூரிக்கும் அத்வைதாக்கும் என்ன லிங்க்? நித்யானந்தாக்கும் அத்வைதாக்கும் ஒரே குரு. மாதவேந்திர பூரி, ஒரே குரு. மாதவேந்திர பூரி தான் ஒரே குரு. அவர்தான் அவருக்கு குருவா இருக்காரு. சோ எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அத்வைதாவும் நித்யானந்தாவும் கிண்டல் அடிக்கிறது தப்பே இல்ல. வயதுல டிஃபரன்ஸ் இருந்தாலும் 2 பேரும் காட் பிரதர்ஸ் ஆவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ அத்வைதா ஆச்சாரியாக்கும் சைத்தன்யாவும் என்ன லிங்க்? ஹரே கிருஷ்ணா அத்வைத ஆச்சாரியார் பிரேயர்ல தான் சைத்தன்யர் வந்தார் மாதாஜி. குரு இல்ல, சீடர் இல்ல. அதுக்குதான் நான் இப்படி கொண்டு வந்தேன். அப்பா காலத்துல இருந்து பழக்கம் மாதாஜி. அத்தா காலத்துல இருந்து வரக்கிறாரு. வெரி நைஸ். சோ அவர் குருவும் இல்லை, ஆன்மீகர் இல்லை. அதனால சொன்ன மாதவேந்திர பூரியோட டைரக்ட் டிசைபிள்ஸ் தான் அத்வைத ஆச்சாரியா, இவர் நித்யானந்தா பிரபு அண்ட் ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட சிஷ்யாதான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு. இப்போ அத்வைத ஆச்சாரியா வந்து பக்கத்துல அப்பாவோட ஏஜ் குரூப் சைத்தன்யா மகாபிரபுக்கு. அவர் வந்து சைத்தன்யா மகாபிரபு அவர் இருப்பார் எப்போ சன்னியாசி எடுத்த அப்புறம். அதனால நிறைய பாஸ்ட் டைம்ஸ் அங்க பாக்குறோம் அப்படின்றத பாக்குறோம். சோ பேசிக்கலி குயிக்கா சொல்லணும்னா நிறைய அவரோட பாஸ்ட் டைம்ஸ், அவர் லீலைகள் எல்லாம் பார்த்த அப்புறம் அவர் வந்து அத்வைத ஆச்சாரியா வீட்டுக்கு சன்னியாசம் எடுத்த அப்புறம் வந்து தங்குற மாதிரி ஒரு பாஸ்ட் டைம் நடக்குது. அதுக்கப்புறம் மாதவேந்திர பூரியோட கதைக்கு போகுது. சாக்ஷி கோபால பாக்குறோம். அப்புறம் சர்வபாமா பட்டாச்சாரியா ஜெகநாத் பூரி போன அப்புறம் எப்படி அவர் மீட் பண்றாரு, அவரை எப்படி அவர் மாத்துறாரு, அதுக்கப்புறம் சவுத் டூர் எப்படி போனாரு, டூர் எல்லாம் போயிட்டு ராமானந்த ராய எப்படி பாக்குறாரு, இந்த கிரேட் பிராமணரை எப்படி பாக்குறாரு, எல்லாம் தீர்த்த யாத்திராக்கு ஸ்ரீரங்கம் எல்லாம் எப்படி போறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அவர் ஜெகநாத் பூரிக்கு வர்றதும், நம்ம ராமானந்த ராய் ரெக்கமெண்ட் பண்றதால அவரை எப்படி ரிலீவ் பண்றாரு, அவரை ரிலீவ் பண்றதால பிரதாப் ருத்ராக்கு யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நித்யானந்தா அவரை ரெக்கமெண்ட் பண்றாரு, சர்வபாமா பட்டராஜ் பண்றாரு, அவரோட மகன் வராங்க. அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் குண்டிச்சா கோயில் எல்லாம் கிளீன் பண்றது, ரத யாத்ரா ஒண்டி இல்லாம பிருந்தாவன் பாஸ்ட் டைம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15th சாப்டர். இப்போ நம்ம 15th சாப்டர் போறோம். லார்ட் வந்து பிரசாதம் வந்து மறுபடியும் சர்வபாமா பட்டாச்சாரியா வீட்டுல இருந்து எடுக்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் பக்தரானா கிருஷ்ணர் வந்து ஒரே பிளாட்டர் தான். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் வந்து ராகானுகா பக்திக்கு போனோன்றது விடுங்க. அதுக்கப்புறம் பாவா ஸ்டேஜ் போய் பிரேம பக்தி போயிட்டு அங்க போயிட்டா நான் எப்பவுமே வந்து 2ஆம் பட்சமா அப்படின்ற ஃபீலிங் இருக்க வேணாம். ஏன்னா அங்க போயிட்டோம்னா கிருஷ்ணர் வந்து ஈக்குவலா எடுப்பாரு அப்படின்னு. இப்போ பிரபுக்கள் படிக்க போறாங்க இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன். ஹரே கிருஷ்ணா. கருத்து இந்த சவுத் சூர்ல வந்து ஆதிகேச பெருமாள் கோயில்ல வந்து பிரம்ம சமிதின்ற ஒரு புக் இருக்கிறார், அவர் கண்டுபிடிக்கிறார். வெரி நைஸ். சோ கரெக்ட். பிரம்ம சமிதை வெரி பியூட்டிஃபுல் தாட். பிரம்ம சமிதை அங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுக்கள் யாராவது சர்வபாமா பட்டாச்சாரியா இன்ட்ரோடக்ஷன், அதாவது லார்ட் வந்து பிரசாதம் சாப்டர் 15 ஹெட்டிங்ல இருந்து படிங்க. தமிழ்ல இருந்தா தமிழ்ல படிங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா பிரபு படிங்க. சர்வபௌம பட்டாச்சாரியாரின் இல்லத்தில் மகாபிரபு பிரசாதம் ஏற்றல் சாப்டர் 15.
இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் ஸ்ரீல பக்தி வினோதா தாக்கூரால் தமது அமிர்த பிரவாக பாஷ்ய உரையில் பின்வருமாறு வழங்கப்பட்டுள்ளது. ரத யாத்திரைக்கு பின்னர் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை மலர்களாலும் துளசியாலும் வழிபட்டார். அதற்கான எதிர் செயலாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்ட தட்டில் இருந்து மலரையும் துளசியையும் கொண்டு அத்வைத ஆச்சாரியரை வழிபட்டார். யோ அசி நமோஸ்துதே, நீங்கள் யாராக உள்ளீரோ அவராகவே உள்ளீர், ஆனால் நான் எனது வணக்கங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்ற மந்திரத்தை கூறி வழிபட்டார். அதன் பின்னர் அத்வைத ஆச்சாரிய பிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினை பிரசாதத்திற்காக அழைத்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் நந்தோத்சவ நிகழ்ச்சியினை நிகழ்த்திய போது மகாபிரபு தம்மை ஒரு இடையர்குல சிறுவனாக உடையுறுத்தி கொண்டார். திருவிழா குதூகூலமாக நடைபெற்றது. அதன் பின்னர் மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் பகவான் ராமச்சந்திர இலங்கினை வெற்றி கொண்ட விஜயதசமி விழாவினை அனுசரித்தனர். பகவான் ராமச்சந்திரன் வீரர்களாகினர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஹனுமானின் மனோபாவத்தில் தெய்வீக மகிழ்ச்சியை தரும் பலவிதமான செயல்களை வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் வெவ்வேறு இதர விழாக்களை அனுசரித்தனர். ஹரே கிருஷ்ண மத்தாஜி. படிக்கிட்ட மத்தாஜி. நெக்ஸ்ட் பேரா வெரி நைஸ் பிரபு, தேங்க்யூ சோ மச். வேற யாராவது நெக்ஸ்ட் பேரா படிக்கிறீங்களா? பிரபுக்கள் இன்னைக்கு பிரபுக்களுக்கு கொடுக்கலாம் சான்ஸ். பாருங்க, பிரபுக்கள் கொடுத்தா யாருமே பேச மாட்டேன்றீங்க. நான் இருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, படிங்க பிரபு. அப்போ இது நான் என்கிட்ட இருக்குது, இப்ப இங்கிலீஷ்ல தான் இருக்கு. செகண்ட் இங்கிலீஷ்ல படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் பேராகிராஃப் இல்லையா? ஆ. Sri Chaitanya Mahaprabhu then asked all the devotees to return to Bengal. Lord Sri Chaitanya Mahaprabhu sent Nityananda Prabhu to Bengal for preaching and also sent Ramadasa, Gadadhara Dasa and several other devotees with him. Then Sri Chaitanya Mahaprabhu with great humility sent some Jagannatha prasadams and a cloth from Lord Jagannatha to his mother through Srinivasa Thakura. When the Lord bade farewell to Raghava Pandita, Vasudeva Datta, the residents of Kulina Grama and other devotees, he praised them for their transcendental qualities. Ramananda Vasu and Satyaraja Khan asked some questions, and Lord Sri Chaitanya Mahaprabhu instructed them that all householder devotees must engage themselves in the service of Vaishnavas exclusively devoted to chanting the holy name of Lord. He also instructed the Vaishnavas from Kanda as well as Sarva Bhauma Bhattacharya and Vidya Vachapati, and he praised Murari Gupta for his firm faith in the lotus feet of Lord Ramachandra. Considering the humble prayer of Vasudeva Datta, he established the Lord Sri Krishna is qualified to deliver all the conditioned souls. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இப்போ கண்டினியூ ஆக போகுது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி முராரி பண்டிட் யாரு? அவர் ஒரு மருத்துவர் மாதாஜி. ஓகே, பட் அவர் கிருஷ்ண அவர் ஓகே. அப்போ இங்க வந்து முராரி மருத்துவர், ஆனா பட் ஜெனரலா அவர் யாரு? அவர் ஆஞ்சநேயர். ஹரி போல், வெரி நைஸ், ரைட். ஸோ இப்போ வந்து யாராவது லாஸ்ட் பேரா ஒண்டி படிச்சிடுங்க. புஷ்பா மாதாஜி படிங்க, 3வது பேரா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புஷ்பா மாதாஜி படிக்கணும். சான்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கு மாதாஜி. இங்கிலீஷ் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thereafter, when Sri Chaitanya Mahaprabhu was accepting prasadam at the house of Sarvabhauma Bhattacharya, Sarvabhauma Bhattacharya's son-in-law
Amoga created trouble in the family with his criticisms. The following morning, he was attacked by the disease of Visusika, that cholera. Lord Sri Chaitanya Mahaprabhu very kindly saved him from death and enlivened him in chanting the holy name of Lord Krishna. Mataji, Hare Krishna. ஹரிபோல், வெரி நைஸ். ஸோ நாளைக்கு மறுபடியும் இன்ட்ரடக்ஷன் படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் படிச்சதுக்கு. இது நம்ம கண்டினியூ ஆகும். இது வந்து ஒரு சுருக்கம் தான். மாதாஜி கொஞ்சம் எல்லாரையும் குரூப்ல போட சொல்லிடுங்க, ரைட்? அப்போ Okay, நம்ம ma'am. வந்து எல்லாருமே பெனிஃபிட் பண்ணுவாங்க. வாஞ்சா கல்பதருபியஸ்ய கிருபா சிந்துபியே வச்ச பதிதா நான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம அனந்த கோட்டி வைஷ்ணவ விஜய் ஸ்ரீலா பிரபுபாத் விஜய் நாமாச்சாரியா ஹரிதாஸ் டாக்கூர் விஜய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இன்னைக்கு 5 o'clock பக்தி சாஸ்திரி கிளாஸ் வந்து பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா.